ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு இந்த வீடியோவில் லாபத்தா லேடிஸ் அப்படின்ற ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் காமெடி ட்ராமா மூவியோட ரிவ்யூ பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோடைய ஸ்டோரி என்னன்னா, புதுசாக கல்யாணமான தீபக் குமாரும் ஃபூல் குமாரியோடைய ஊர்லேருந்து கிளம்பி தீபக் குமார் ஊருக்கு போவாங்க. இவங்க எப்படி போவாங்கன்னா, 2 பஸ் ஒரு ட்ரெயின் மாதிரி போவாங்க. ஸோ தீபக் குமார் ஊருக்கு போனதுக்கப்புறம் ட்ரெயின்லேருந்து தீபக் குமார் இறங்கும் போது ஃபூல் குமாரிக்கு பதிலாக ஜெயான்றவங்களை அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாரு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தீபக் குமாருக்கும் அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் பயங்கரமான ஒரு ஷாக் ஆகும். ஸோ இந்த ஜெயா எப்படி அவங்களோட வீட்டுக்கு போனாங்க அண்ட் ஃபூல் குமாரியும் தீபக் குமாரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றத இந்த திரைப்படத்தினுடைய மீதி கதை. படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா பர்ஸ் ஸ்ரீவாஸ்தவ், நிதான்ஷி கோயல், பாஸ்கர் ஜா, பிரதீபாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் அற்புதமாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ரோலில் ரவி கிஷன் சார் நடிச்சிருந்தாரு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து டாப் நாச்சாக இருந்தது. அவருடைய தி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் கொடுத்துருந்தாரு. அண்ட் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் மிக அற்புதமாக இருந்ததுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்ச விஷயங்கள் என்னலாம்னா, சினிமாட்டோகிராஃபி, மியூசிக் டைரக்டருடைய ஒர்க் அண்ட் இந்த படத்தோட எடிட்டிங் வந்து இந்த படத்துக்கான ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். அண்ட் இந்த படம் வந்து ஒரு காமெடி ட்ராமா மூவி. அண்ட் இந்த படத்தை வந்து கிரண் ராவ் மேம் வந்து ரொம்ப சூப்பராக டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லியிருப்பாங்க. அது என்ன சோஷியல் மெசேஜ்னா, டவுரி சிஸ்டம் வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் எல்லா விமனுக்கும் எஜுகேஷன் கிடைக்கணும் அப்படின்றத கிளைமேக்ஸில் ரொம்ப அழகாக வந்து காட்டியிருப்பாங்க. ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒரு அழகான படத்தை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். படத்தோட ரன்னிங் டைம் வந்து வெறும் 2 hours தான். சொல்ல வேண்டிய கதை ரொம்ப ப்ராப்பரான ஒரு ரன்னிங் டைமோட அழகாக சொல்லியிருந்தாங்கன்னு சொல்ல முடியும். அண்ட் எனக்கு இந்த படம் பிடிச்சதுக்கான முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஆக்டர்ஸுமே ரொம்ப நேச்சுரலாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ வரக்கூடிய ஒரு சில தமிழ் படங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, மெயின் கேரக்டர்ஸ் எல்லாரையுமே சென்ட்ரலில் நிற்க வச்சு ஒரு ஸ்டேஜிங் பண்ணுவாங்க. அது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ஆடாக இருக்கும். பட் இந்த படத்தோடைய ஸ்டேஜிங் வந்து ரசிக்கும்படியாக இருந்தது. இப்போது ரீசெண்டாக பாலிவுட்டை பற்றி என்ன சொல்கிறோன்னா, அவங்க என்னப்பா படம் பண்ணுவாங்க, தமிழ் படத்தையோ தெலுங்கு படத்தையோ வச்சு ரீமேக் தானே பண்ணுவாங்கன்னு சொல்கிறோம். பட் பாலிவுட்டில் பெரிய பட்ஜெட் படத்தை விட சின்ன பட்ஜெட் படத்தில் ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டயலாக்ஸ் ரொம்ப அற்புதமாக இருக்குது. லாஸ்ட் இயர் வந்து 12th ஃபெயில் படம் நான் பார்த்தேன். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் லாபத்தா லேடிஸ் படம் பார்த்தேன். எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிது. ஸோ காலிவுட்டில் இப்போ என்ன நடக்குது அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ இப்போ காலிவுட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரீரிலீஸ் கல்ச்சர் தான் போயிட்டுருக்கு. இதுக்கான காரணம் என்னென்னா, ஒரு சில ஓவர் ரேட்டட் டேரக்டர்ஸோடைய படங்கள்னால தான் இப்படி ஒரு நிலைமை நம்ம ஊரில் உருவாயிருக்கு. இப்போ வந்து சமீபத்தில் கூட விஜய் சார் நடித்த கில்லி படம் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. நான் வந்து கில்லி படத்தோடைய ஒரு பெரிய ஃபேன் நான் சொல்வேன். அண்ட் நான் வந்து கில்லி படம் பார்த்து தான் விஜய் சாரோடைய ஃபேனே ஆனேன். அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எத்தனை வாட்டி பார்த்தேன்னு கூட என்ன சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ வாட்டி நான் வந்து கில்லி படத்தை பார்த்துருக்கேன். அண்ட் கில்லி படம் வந்து இப்போ வந்து மக்கள் வந்து பயங்கரமாக கொண்டாடுறாங்க. இப்போ ஏன் மக்கள் கில்லி தியேட்டருக்கு போய் பார்க்குறாங்க அப்படின்னா, லாஸ்ட் இயர் ஒரு படம் வந்துச்சு விஜய் சார். அந்த படத்தில் ஃபேக் ஃப்ளாஷ்பேக் இருந்துச்சு. அண்ட் படத்தில் லாஜிக் மிஸ்டேக் இல்லை, லாஜிக் மிஸ்டேக்குள்ள தான் படம் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி படத்தெல்லாம் ஆடியன்ஸ் பார்த்ததுக்கப்புறம் கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்ட பழைய படங்களை பார்க்கும்போது கண்டிப்பாக ரசிக்க தான் செய்வாங்க. ஸோ இப்போ நம்ம நல்ல படம் பண்ணோன்னா என்ன பண்ணோன்னா, கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, பாஷை பேச தெரியாத மோசமான ஆர்டிஸ்ட்லாம் உள்ளே கூப்பிட்டு வந்து ஒரு மோசமான படத்தை எடுக்கிறாங்க. ஒரு படத்துலேயே போகிற படங்களில் தமிழில் 3 act ஸ்ட்ரக்சரே இருக்கிறது இல்லை. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் எழுதுறாங்க, செகண்ட் ஹாஃப் அவங்க எழுதுகிற மாதிரி எனக்கு தெரியல. இருந்தாலும் பழைய படங்கள்லாம் நல்லா ஓடுது. இப்போ எல்லாருமே எஃபர்ட் போட்டு நல்ல படங்கள் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக புது படத்துக்கும் நல்ல ஒரு வரவேற்பும் வெற்றியும் கிடைக்கும்ன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இப்போ லாபத்தா லேடிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம். ஆனால் மக்கள் இந்த படத்தை பார்த்து நல்ல ஒரு வரவேற்பை கொடுத்து இந்த படத்துக்கான ஒரு வெற்றியை கொடுத்தாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, இந்த படத்தோட டைரக்டரான கிரண் ராவ் மேம் வந்து பயங்கரமான ஒரு எஃபர்ட் போட்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அண்ட் ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கன்வே பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ கிரண் ராவ் மேம்க்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் நம்ம கண்டிப்பாக சொல்லணும். ஸோ ஓவராலாக லாபத்தா லேடிஸ் படத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தில் இவங்க சொன்ன சோஷியல் மெசேஜ்க்காகவும் அண்ட் இந்த படத்தில் நடித்த ஸ்டார் காஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ்க்காகவும் நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த படம் வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. நான் வந்து இந்த படத்தை பார்த்தேன். எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சது. சப்போஸ் நீங்கள் இன்னும் பார்க்கலையா, கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். லாபத்தா லேடிஸ்க்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்னன்னா 9 out of 10. ஸோ நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.